ரஞ்சன் மற்றும் ஸ்ரீதரன் களமிறங்கி இருக்கிறார்கள். செல்ஃப்லெஸ் அணியின் ஆரம்ப பந்து வீச்சாளர் அங்கே அணியினால் தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பட்டல்கல பிரீமியர் லீக் சீசன் 1 நாங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்த அந்த மாபெரும் இறுதிப் போட்டி இதோ ஆரம்பமாகி இருக்கின்றது. முதலாவது ஓவரினை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் செல்ஃப்லெஸ் அணியின் நட்சத்திர வீரர் அமுதன். பிரதான நடுவர் சுபாஷினை கடந்து அமுதன் இதோ முதலாவது பந்தினை வீசுகின்றார். ஸ்ரீதரனை நோக்கி வீசப்பட்ட பந்து, அது ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து, அது நேரடியாக எல்லை கோட்டுக்கு அப்பால் சென்று 6 ஓட்டம் என்றதோடு ஆரம்பித்திருக்கின்றது போட்டியின் ஓட்ட எண்ணிக்கை. இது இந்த தொடரின் 260வது 6வது ஓட்டமாக பதியப்படுகின்றது. இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக இதோ அமுதன் மீண்டும் கஜனை நோக்கி வீசப்பட்ட பந்து, அது மீண்டும் அது ஓங்கி அடிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு 6 ஓட்டம். மிக சிறப்பான துடுப்பாட்டம். கடந்த போட்டிகளில் துடுப்பாட தவறி இருந்தாலும் இறுதி போட்டியில் தனது அணிக்காக ஸ்ரீதரன் மிக சிறப்பாக துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். அடுத்தடுத்து 2 6 ஓட்டங்கள். இறுதி போட்டி கொட்டும் மலையிலும் இத்தனை ஆரவாரம் மிக்கதாக அமைவது சுவாரஸ்யமாக இருக்கின்றது. பார்ப்போம் மூன்றாவது பந்தில் ஸ்ரீதரன் அமுதனுக்கு எவ்வாறு பதில் சொல்வார் என்று. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கின்றது. முதலாவது ஓவரில் 2 பந்துகள் நிறைவுற்ற நிலையில் மூன்றாவது பந்திற்கு ஓங்கி அடிக்க முயற்சி செய்தார். அங்கே மிக சிறந்த களத்தடுப்பு, எதுவித ஓட்டங்களும் பெற முடியவில்லை. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12. முதலாவது ஓவரில் 3 பந்துகள் நிறைவுற்ற நிலையில். இது பட்டல்கல பிரீமியர் லீக் சீசன் 1 மாபெரும் இறுதிப் போட்டி. இறுதிப் போட்டியில் களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் 2 அணிகளும். பட்டல்கல சூப்பர் 6A மற்றும் செல்ஃப்லெஸ் அணியினர். மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு, மிகச்சிறந்த களத்தடுப்பு. 4 பந்துகள் முதலாவது ஓவரில் நிறைவுற்ற நிலையில் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 12ஆக காணப்படுகின்றது. மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார் அமுதன். ஆமதொரு அகலப்பந்தாக பிரதான நடுவர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 13. இந்த நிலையில் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் பட்டல்கல சூப்பர் 6A அணியினர். 5வது பந்தினை வீச தயாராகி கொண்டிருக்கின்றார் செல்ஃப்லெஸ் அணியின் பந்து வீச்சாளர் அமுதன். இந்த வீசப்பட்ட பந்து அது ஓங்கி அடிக்கப்பட்டு ஓடுபாதை வழியே ஒற்றை ஓட்டம் ஒன்று சேமிக்கப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14ஆக உயர்கின்றது. மழை இறுதிப் போட்டியில் குறுக்கிட்ட போதிலும் எங்களது வீரர்கள் எந்த வகையிலும் அதற்கு சலிக்காமல் பதில் சொல்லி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறுதிப் போட்டி ஒரு மாதங்களுக்கான திட்டமிடல், ஒரு மாதங்களுக்கான தயார்படுத்தல், அத்தனையும் இன்னும் சொற்ப வேளையில் அந்த பட்டல்கல பிரீமியர் லீக் சீசன் 1 டைட்டில் வின்னர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும், அந்த சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொள்ளும் அணி இப்போது விளையாடி கொண்டிருக்கும் 2 அணிகளில் யார் என்பது இன்னும் சொற்ப வேளையில் தெரிந்துவிடும். முதலாவது ஓவர் நிறைவுற்ற நிலையில் 14 ஓட்டங்கள். இதோ இரண்டாவது ஓவரில் முதலாவது பந்தினை எதிர்கொள்கிறார் கஜன். மீண்டும் ஒரு 6 ஓட்டம். கஜனின் மட்டையிலிருந்து அடுத்தடுத்து 6 ஓட்டங்களை விளாசி அணிக்காக வலு சேர்த்து கொண்டிருக்கின்றார் கஜன். கடந்த போட்டிகளில் துடுப்படுத்தாட தவறிய கஜன் இறுதி போட்டியில் தனது துடுப்பாட்டத்தை நிலைநாட்டி பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த மைதானத்தில். இரண்டாவது ஓவரில் 2வது பந்தினை வீசுகின்றார் கணேசன். கஜனை நோக்கி வீசப்பட்ட பந்து, அது மீண்டும் ஒரு 6 ஓட்டம். மிகச்சிறந்த துடுப்பாட்டம். கஜன் அடுத்தடுத்து 6 ஓட்டங்களை விளாசி கொண்டிருக்கின்றார். இது தொடரின் 262வது 6வது ஓட்டமாக பதிகின்றது.
கொட்டும் மழையிலும் மிகச்சிறப்பாக தனது நடுவர் பணியினை மேற்கொண்டு கொண்டிருக்கும் எங்களது நண்பர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த பந்தினை வீச தயாராகின்றார். அடித்தாடப்பட்ட பந்து அது ஓடுபாதை வழியே ஒரு ஓட்டம் சேமிக்கப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 27 உயர்கின்றது. பாட்டல்கள சூப்பர் 6 27 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இறுதி போட்டியில். இது பாட்டல்கள பிரீமியர் லீக் சீசன் 1 மாபெரும் இறுதி போட்டி. சீசன் 1 சாம்பியன் யார்? செல்ஃப்லெஸ் அணியா அல்லது பாட்டல்கள சூப்பர் 6 ஏ அணியா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்வார்கள் என்று. ரஞ்சனை நோக்கி கணேசன் வீசப்பட்ட பந்து அது உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கின்றது. பிடியெடுக்கும் சந்தர்ப்பம், மிக அருமையான ஒரு பிடியெடுப்பு பிரவீனினால் செய்து காட்டப்பட்டிருக்கின்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர். இதோ எங்களது மூத்த அறிவிப்பாளர் இறுதி போட்டியில் மிக சிறப்பாக சிங்களத்தில் தனது வர்ணனையை வழங்க வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் எனது ஒளி வாங்கிய கையளிக்கின்றேன். शुभ संध्या क्रिकेट रसिकयनी सेल्फलेस क्रीडा समाजे तव तवसन मातरंगेक प्रतिवादी कंडायम समगम गैटिन अवस्थावाक मेमवस्थावेदी மீண்டும் ஒரு செல்ஃப்லெஸ் விளையாட்டு மைதானத்தில் இன்னும் ஒரு இறுதிப் போட்டியில் தங்களுடைய வீரர்களுடன் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அருமையான ஒரு பந்து வீச்சினை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு பிடியெடுப்பா ஆட்டமிழப்பா? ஆமாம், அருமையான ஒரு பிடியெடுப்பாகவே அந்த மீண்டும் ஒரு களத்தில் இருந்து சிறந்த துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது மைதானத்தை விட்டு வெளியேறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தாம தலங்காரலி சினிமா பந்துவா யோமுக்கேவா ಕೆಟಿ ನೆಗನು ಪಂದುವಟ ಪಿಟ್ಟಿಂಗ್ ಪಾರ ಕಿಲ್ಲಕರ ಕೆಲಿಮ ಉಡಪಂದುವ ಕೆಟಿಟ ಶಾರ್ಟ್ ಮಿಡ್ ವಿಕೆಟ್ ಆತರೆ ಎಮ ಪಂದುವೆ ಉಡಪಂದುವ ಕ್ರೆಗಡ್ಡಿ ಲಕುಣ ಸಂಖ್ಯೆ ಇವನ ಸಾಕ್ನ ಮುಳು ಲಕುಣ ಸಂಖ್ಯೆ ಅವ 27 ஓட்டங்களை பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விக்கெட்டினை இழந்து புதிய துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது மைதானத்துக்குள் ஜெகன் இப்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரராக களத்துக்குள் பிரவேசிக்க அருமையான ஒரு பந்து வீச்சினை காணக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் வினேத் 3வது பந்து ஊரை வீசுவதற்காக ஒன்சி முனையிலிருந்து வினேத் தயாராகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சூப்பர் 6 விளையாட்டு கழகத்தின் அருமையான ஒரு பந்து வீச்சு வினீத் தன்னுடைய திறமையை மீண்டும் வெளிக்கொணர எவ்வித ஓட்ட பரிமாற்றமும் இல்லை, ஓட்ட எண்ணிக்கை மாற்றமும் இல்லை. 27 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து 2.1 என்ற பந்து வீச்சு எண்ணிக்கை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்க यालेदेनो तवत पंदुक वेगोत पाराक लेग दिसावे अलंकारपुर पाराक केलकनो पंदु किलि में दिया आईएससी वापस करा तम दक्षंदे में पंदु किलि मारो पाराक केलकरा पुटी नेगुन पंदुट किलि में पुल पाराक केलकनो लेग दिसावे फाइन लेग दिसावे पंदु यदि यदि लाखनो एकला बागनो मुलु लखनो संख्या लाखनो विसी हतक दे 30 नाकला बागने तिबिनो तुंगनि पंदु रे तवत पंदु कीप याके तिरवे तिबिनो याले दिबेनो विनीत विनिसुरु पसुगरमेन तवत पंदुआ किटी नेगनु सोट पंदु बट मेडोन दिसाबेन पंदु एदेनो हाई सीमा पसुगरा लाखनो याकेडेदा पद्धति विद्धि मुल्ल लखनु संख्या तिस नामे अक्बावट परिवर्तनेट पत्तना मुल्ल लखनु संख्या ताम तालंकार लेसने पंदु केलिमे पंदु वेसि सहित कालगुने सदा पंदु तरंग वेगे याकने दिब्बेने पंदु अतरे विनीत गी पंदु अम्बे तवत लखनु याकला बागनो सुपर बाटलगल सुपर 6 क्रीडा समाजे प्रीतिकरवागी पुतियरबे अम्बे तवत लग्दिसवे तवत लखनु याकला बागने
ලෙග් දිශාවෙන් තවත් ලකුණු 6ක් ලබාගෙන තිබෙනවා. ගජන්ගේ පිටියරඹේ හම්බුවේ යෝධාය පාරවල් එල්ලවන මේ අවස්ථාවේදී තවමත් දක්ෂ අන්දමින් සෙල්ෆ්ලස් ක්‍රීඩා සමාජයේද සුපර් 6 කණ්ඩායමටද අවසාන මාතරංගයේ ජයග්‍රහණය කියන එකයි මෙතන තියෙන ගැටලුව. இறுதி போட்டியில் வெற்றி சூப்பர் 6 அணியினருக்கா செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்துக்கா அருமையான ஒரு 6 ஓட்டம் மீண்டும் மிடோப் திசையில் நோக்கி கஜனின் மட்டையில் அருமையான ஒரு 6 ஓட்டமாக இப்பொழுது அந்த ஓட்டம் பரிமாற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 51 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். மூன்றாவது ஓவர் நிறைவின் போது 2 விக்கெட்டுகளை இழந்து 51 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். பல பந்து ஓவருக்கு 12 ஓட்டங்கள் வீதம் இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்க கஜன் ஐம்பது ஓட்டங்களை கடந்துள்ளார் கஜனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 51 ஓட்டம் என்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட ஓட்டமாக 50 ஓட்டங்களை படுத்து அரை சதத்தை கடந்துள்ள கஜனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் பிரசன்னா இலகுவான ஒரு பந்து வீச்சு, அருமையான ஒரு பந்து பரிமாற்றம். ஓட்ட எண்ணிக்கை மாற்றமில்லை, 51 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு ஸ்காக்கட், அருமையான ஒரு 4 ஓட்டமா இல்லை, ஒரு ஓட்ட பரிமாற்றம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 52 உயர ලකුණු 52ක් ලබාගෙන තිබෙනවා. 4 වෙනි පන්දුවේ දෙවෙනි පන්දුව නිමා වෙද්දී වැසි සහිත කාලගුණයත් එක්ක ක්‍රිකට් ක්‍රීඩාවට ඉතාමත් උච්ච නොවන කාලගුණයක් පවතිනවා බටල්ගල ක්‍රීඩා පිටියේ. ඊයේ දවසේ සහ අද දවසේ ඉතාමත් අලංකාර වූ ක්‍රීඩා පිටියට බටල්ගල ක්‍රීඩා පිටියේ පරිසරුවා. අද දිනේදී සවස් භාගයේදී වැසි සහිත කාලගුණයක් අද දවසේ පැවතුණා. යලි සූදානම් වන්සි අන්තයේ සිට පන්දියවන්න ප්‍රසන්න ගජන් වෙතට කෙටි පන්දුවක් යොමු කිරීම සඳහා විනිසුරුවන් පසු කරමින් තමන්ගේ ඉන්න යලි වෙනස් කරා. යලි සූදානම් ක්‍රීඩා පිටියේ සකස් කරන ආකාරයක් අපිට දැක ගැනීමට පිළිවන්. மீண்டும் மழையுடன் கூடிய காலநிலை பட்டல்களை மைதானத்தை இப்பொழுது கிரிக்கெட் விளையாட்டை பொறுத்தமட்டில் மழையுடன் கூடிய காலநிலை அவ்வளவு சாதகமாக இருப்பதில்லை. உதப்பந்தாட்ட போட்டிகளுக்கான ஒரு மைதானத்தில் இப்பொழுது மின்பந்து விளையாடுவது என்பது அவ்வளவு ஒரு உகந்ததாகவே இருக்காது. ஆனாலும் மலையகத்தை பொறுத்தமட்டில் எந்த சூழ்நிலையிலும் விளையாடக்கூடிய வீரர்களை கொண்ட இந்த மைதானத்தை அலங்கரிக்கக்கூடிய வீரர்களாகவே எங்களுடைய வீரர்களை கருத முடியும். சில்ஃப்லஸ் விளையாட்டுக் கழகம், அதே போன்று சூப்பர் 6 விளையாட்டுக் கழகத்தின் வீரர்கள் அனைவருமே இந்த மைதானத்தில் களம் கண்ட வீரர்களாகவே இப்பொழுது போட்டியினை எதிர்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் 3வது பந்து ஓவர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்க
3.2 ஓவர்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்க 52 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை பெற்றுள்ளார்கள் சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகத்தின் துடுப்பாட்ட வீரர்கள். சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கஜன் 50 ஓட்டங்களை பெற்று இப்பொழுது பிரசன்னாவின் பந்து வீச்சில் புலியாவத்தை முனையிலிருந்து இரண்டாவது பந்தினை மிகவும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு, எவ்வித ஓட்டமும் பெற முடியவில்லை, ஓட்ட எண்ணிக்கை மாற்றமில்லை. 52 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து 3.3 ஓவர்கள் நிறைவின் போது மீண்டும் ஒரு பந்து வீச்சினை எதிர்கொள்ள ஒன்சி முனையிலிருந்து பிரசன்னா தயாராக கஜனை நோக்கி மீண்டும் ஒரு 6 ஓட்டமா பிடியெடுப்பா வேடோன் திசை நோக்கி 6 ஓட்டம் 6 ஓட்டம் பெற ஓட்ட எண்ணிக்கை 58 உயர 56 ஓட்டங்களை 58 ஓட்டங்களில் 56 ஓட்டங்களில் கஜனின் மட்டையிலிருந்து பெறப்பட்டது என்றதை அறிய தருகிறோம். අවසාන පන්දුව යොමු කිරීම සඳහා යාලිත් සූදානම් ක්‍රීඩා පිටියේ ඔන්සි අන්තයේ සිට වේගවත් පාරක් එල්ල කරන පන්දුව මිඩෝන් දිස වැදින අතරේ සීමාසලදී පන්දුව රැග්ගන් දිබාර දෙදී ලකුණු දෙකක් කරා දිවෙන තුන්වෙනි ලකුණ කරා දිවේ යමට අවස්ථාවක් ලබා ගන්නවා. තුන්වෙනි ලකුණ ලබා ගන්නට අවස්ථාවක් නැහැ. ලකුණු දෙකක් පමණක් ලබා ගන්නවා මේ අවස්ථාවේදී. මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 58යි. ஜெயகிராயிலக்கு லக்குனு 24 பந்துகளில் 59 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இப்பொழுது செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் நிர்ணயிக்கப்பட்ட 24 பந்து வீச்சுகளில் 59 ஓட்டங்களை பெற வேண்டும். 60 ஓட்டங்களை பெற வேண்டும். சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகம் பெற்றுள்ள 60 ஓட்டங்களுக்கு பதிலாக விளையாட்டு கழகம் இந்த போட்டியில் வெற்றியினை தனதாக்கிக் கொள்ள 61 ஓட்டங்களை பெற வேண்டும். செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவருக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுடைய ஒரு உங்களுடைய அணியின் ஒரு உதிரி வீரரை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய அணியின் விளையாட்டு வீரர்களின் பெயர்களை எங்களுக்கு குறிப்பிடுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகத்தின் 61 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் இப்பொழுது செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது மைதானத்துக்குள் பிரவேசிக்க 24 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற வேண்டும். 24 பந்துகளில் 20 பந்துகளில் 62 ஓட்டமா 61 ஓட்டங்களை பெற வேண்டும். ஏன் இந்த பாக்ஸ் எங்க வச்சிருக்கீங்க மச்சான்? தம்பி அரவிந்தன், கொஞ்சம் பாக்ஸ் அங்கிட்ட இருக்கு. உதறிட்டு மூடு. सेल्फलेस क्रीडा समाजे आरंभ पितुगुरु देपिलेदन क्रीडा पिटिट पीसेनो
சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப பந்துவீச்சாளர் இப்பொழுது ஒன்சி முனையிலிருந்து முதலாவது ஓவரினை வீசுவதற்காக கஜன் இப்பொழுது தயாராகும் நிலையில் முதலாவது பந்து ஓவரில் முதலாவது பந்து வீச்சு இப்பொழுது அது ஒரு நோபல் பந்து என்று நடுவர் தீர்மானிக்க முறையற்ற பந்தாக ஃப்ரீட் என்ற முறையில் அடுத்த பந்தினை வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கும் கஜன் ಪಲವನಿ ಪಂದುವರೆ ಪಲವನಿ ಪಂದುವ ನಿಪಂದು ಅಕ್ಯಾಟಿಟ ಆರಂಭ ಕರ್ನ ಮೀಮಾಂಸಾವಧಿ ಗಜನ್ಗೆ ಪಂದು ಯೊಮುಕರಿಮೆ ಅಮುವ ಫ್ರೀಟ್ ಅಂತಮೆ ನೆಮ ಮೇಗ ಪಂದುವ ಯೊಮುಕರಿಮ ಸಂದಾದ ಸೂದಾನಂ සවස් භාගයේදී කෙසේව තද දවසේ වැසි සහිත කාලගුණ පැවතින බවට කාලගුණ දෙපාර්තමේන්තුවෙන් අපිට ප්‍රකාශයක් ලැබුණා. ඒ යාලේට ලංකාර පාරක් එල්ල කරනවා ලෙග් දිශාවෙන් පන්දිය ඇදිනවා ලකුණු අයක් හැටියට පරිවර්තනයටපත් වෙන කෙලිම පුල් පාරක් එල්ල කරා ෆයින් ලෙග් ගරාය. එම ලකුණු අය පාර එල්ල වෙද්දී මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 7ක් බවට පරිවර්තනයටපත් වෙනවා. පළවෙනි පන්දු ඕවරේ පළවෙනි පන්දු හමුවේදී ඩයිලන්ගේ පිටි හරඹේ හමුවේ. ඩයිලන් සෙල්ෆ්ලස් ක්‍රීඩා සමාජයේ සිටින තව තුන් ඉරියාවේ කැපිපෙන කීඩෙක් ඇටියට අපිට සඳහන් කිරීමට පිළිවන්. යලි සූදානම් තවත් පන්දුවක් යොමු කිරීම සඳහා ගජන් දිවයනවා පන්දුවක් යොමු කිරීම සඳහා කෙටි පන්දුවකට තවත් අය පාරක්ද උඩ පන්දුවක්ද නෑ ලැග් දිශාවෙනම පන්දුව ඇදී යද්දී තවත් ලකුණු අයක් ලබා ගන්නවා. පිටම අය පාරවල් දෙකක් එල්ල වෙ තිබෙනවා. පන්දු එකයි යොමු වෙලා තිබෙන්නේ. එක් පන්දුවක් පමණයි යොමු වෙ තිබෙන්නේ. ෆ්‍රීට් பந்துவකට லக்னோ அய் பாராக் எல்ல உனா 13 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். முதலாவது பந்து ஓவரில் ஒரு பந்து வீச்சு மாத்திரம் இப்பொழுது நிறைவு பெற மீண்டும் தயாராகிறார். 2 பந்து வீச்சுகள் ஒன்று ஃப்ரீ ரன் முறையில் முதலாவது 6 ஓட்டம் பெறப்பட்டது. மீண்டும் ஒரு பந்தினை வீசுவதற்காக கஜன் ஒன்சி முனையிலிருந்து நடுவரை கடந்து முதலாவது பந்து ஓவரில் மூன்றாவது பந்து வீசினை நிகழ்த்த 6 ஓட்டமா? ஆமாம், 6 ஓட்டம் இப்பொழுது லைலனின் மட்டையில் மிகவும் நேர்த்தியான ஒரு 6 ஓட்டம் மீண்டும் விடும் திசையை நோக்கி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக உயர்கிறது. முதலாவது பந்து ஓவரில் 19 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். செல்ஃப்லஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ඩයිලනින් මට්ටගෙල් යාලේති වෙනවා. තවත් පන්දුවක් වේගවත් පාරක් ලෙග් දිශාවෙන් එක් ලකුණක් කරා පිටිකරුවන් ප්‍රතිමාර කරගෙන දෙවෙනි ලකුණ කරා දී යාමට අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. ගජන් පන්දුව රැකගද්දී තවත් පන්දුවරක නිමාවක් ලකුණු 20ක් ලබාගෙන තිබෙනවා. එක් පන්දුවක් ඉතිරිව තිබෙනවා.
තවත් එක් පන්දුවක් ඉතිරි තිබෙනවා මෙම පන්දුවරේ නිමා කිරීම සඳහා යලි සූදානම් இறுதி பந்தினை இப்பொழுது சூப்பர் சிக்ஸ் விளையாட்டு கழகத்தின் ஒயிட் பந்து அகல பந்து என்று நடுவர் தீர்மானிக்க இன்னும் ஒரு உதவி ஓட்டம் அணிக்கு சேர மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்கிறது. முதலாவது பந்து ஓவரில் 4 பந்துகள் இன்னும் நிறைவு பெறும் நிலையில் 21 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 61 என்ற இலக்கை நோக்கி செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது களத்தில். செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தை பொறுத்தமட்டில் 28 வருடங்களாக மலையகத்தை தனக்கென பெயரை பதித்துக் கொண்ட ஒரு அணியாகவே குறிப்பிடத்தக்கது செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் வீரர்கள். செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் வீரர்கள் அமுதன் டைலன் மற்றும் இன்னும் பெயர்களை குறிப்பிடத்தக்க வீரர்கள் அனைவரும் இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் தங்களுடைய பெயர்களை பதித்துக் கொண்ட வீரர்களாகவே சிறந்த பெயர் கொண்ட ஒரு அணியாகவே பட்லுகளை செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் சிறந்த வீரர்களை நாங்கள் குறிப்பிடத்தக்கது. அதை போன்ற ரஞ்சன் போன்ற பட்லுகளை மண்ணுக்கு பெருமை சேர்த்த இன்னும் மலையகத்துக்கு பெருமை சேர்த்து தந்த வீரர்களும் பட்லுகளை மண்ணில் பிறந்த வீரர்களை எங்களுக்கு இப்பொழுது பெயர் குறிப்பிட முடியும். மலையகத்தில் இருக்கும் தரம் வாய்ந்த வீரர்கள் அனைவருமே செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அங்கம் வைத்த வீரர்களாகவே எங்களுக்கு கருதக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று முதலாவது பந்து ஓவர் நிறைவின் போது 39 ஓட்டங்கள் தேவை. 15 பந்து வீச்சுகளில் 39 ஓட்டங்கள் தேவை. இன்னும் இந்த போட்டியில் வெற்றியினை தன்னதாக்கிக் கொள்ள செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்துக்கு 22 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். முதலாவது பந்து ஓவர் நிறைவின் போது පොඩි වෙලාවක් දෙන්න මට මම විනාඩි දෙන්න මට. යාලි දිවෙන තවත් පන්දුවක් වේගවත් පාරක් එල්ල කරන පන්දුව වයිට් පන්දුවක්ද නැහැ විනිස්ෘණියට ඉතාමත් හොඳ පන්දුවක් කෙටි නැගුණු පන්දුව කෙලින්ම කල්ලු රකින්න විතර පන්දුව ඇතියදී ලකුණක් ලබා ගන්නට අවස්ථාවක් නැහැ. ಕುಕ್ವಿಲ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ನವೀನ್ಗೆ ಪಂದು ಯೋಮಕಿರಿಮೆ ಅಮುವೆ ವೇಗවත් පාරක් එල්ල කරා පන්දුව නෙවේ පිටය දියන්නේ අතරේ සීමාව අසල. குக்வில் எக்ஸ்பிரஸ் விளையாட்டு கழகத்தின் வீரர் இப்பொழுது பந்தினை வீசுவதற்கு பந்தினை விட்டுவிட்டு மட்டையால் அடிக்கிறார். ආරම්භක පිතිකරු දෙපිළ දැන් ක්‍රීඩා පිටියේ සිටිනවා. ඩයිලන් සහ කුටි දැන් ක්‍රීඩා පිටියේ ලකුණු 22ක් ලබාගෙන තිබෙනවා. පන්දු දෙවෙනි පන්දුව වරේ පන්දු දෙකක් නිමා වෙද්දී වේගවත් පාරක් එල්ල කරන පන්දුව හයේ සීමා පසු කරන පන්දුව තවත් ලකුණු 6ක් ඇටියට මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 28යි. ජයග්‍රාහී ඉලක්කයේ ලකුණු 61ක් ලබා ගත යුතුයි. ජයග්‍රාහී ඉලක්කයේ ලකුණු 61ක් ලබා ගත යුතුයි. ලකුණු 28ක් බවට පරිවර්තනයට පත් වෙනවා මෙම අවස්ථාවේදී.
පන්දු 12ක් තුල ලකුණු 33ක් ලබා ගත යුතුයි. කකුලේ ආබාධයක් ඇති වී දැන් කුටි ක්‍රීඩා පිටින් ඉවත් වෙනවා. නවක පිටිකරු අමුදන් දැන් ක්‍රීඩා පිටියට පිවිසුන තුන් එරියවේ කැපී පෙනෙන තවත් සුපිරි පිටිකරුවෙක් දැන් ක්‍රීඩා පිටියට පිවිසුන මෙම තරගයේ ජයග්‍රහණය ලබා ගැනීමේ උදෙසා பந்து 12ක් තුල ලකුණු 32ක් ලබා ගත යුතුයි. 12 பந்து வீச்சுகளுக்கு 33 ஓட்டங்களை பெற்ற வெற்றி என்ற இலக்கை நோக்கி இப்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரர் அமுதன் இப்பொழுது மைதானத்தை நோக்கி 12 பந்து வீச்சுகளில் 33 ஓட்டங்களை பெற்றால் செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்துக்கு வெற்றி என்ற இலக்கை நோக்கி இப்பொழுது மீண்டும் ஒரு பந்தினை வீசுவதற்காக நிரோஷன் மீண்டும் ஒன்சி முனையிலிருந்து கிளப் பேரை சொல்லி யாரு நடத்துறா எங்கட பிஜி கிளப்ல அது யாப் நம்ம நாட்டுக்கு அது याली दिवेना निरोशन गे पंदु अम्मी ताम तोड़ पंदु आकेटी टे पत्तेना लाकुनु विसियाटाई 11 பந்துகளுக்கு 33 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் இப்பொழுது செல்ஃப்லெஸ் விளையாட்டு கழகத்தின் துடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது நிரோஷன் மீண்டும் அருமையான பந்து வீச்சு இப்பொழுது காணக்கூடியதாக இருக்குது. நிரோஷன் மீண்டும் ஒரு மிடன் திசை நோக்கி ஒரு ஓட்ட பரிமாற்றத்துடன் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 உயர இரண்டாவது பந்து ஓவர் நிறைவின் போது 29 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். இன்னும் 2 ஓவர்கள் எஞ்சியுள்ள நிலையில் 61 ஓட்டம் பெற்றால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இப்பொழுது செல்ஃப்லெஸ் விளையாட்டு களத்தின் இப்பொழுது சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது மைதானத்துக்குள் எதிர்வரும் 18-19 தேதிகளில் உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி இந்த செல்ஃப் பட்லிகளை மைதானத்தை அலங்கரிக்க இருப்பதால் அனைத்து வீரர்களுக்கும் அந்த அறிவித்தலை இப்பொழுது மீண்டும் அறிய தருகிறோம். எதிர்வரும் 18-19 தேதிகளில் உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி ஒன்று பட்லிகளை மைதானத்தில் இப்பொழுது இதே போன்ற லீக் முறையில் நடைபெற இருப்பதனையும் அறிய தருகிறோம். பிஜி சூப்பர் 6 கழகத்தால் நடத்தப்படும் என்பதனையும் பெருமையுடன் அறிய தருகிறோம். அதற்கு தலைமை தாங்குகிறார் திரு இளையராஜா அவர்கள். சரியா? அதோடு திரு ஹரிஹரன் அவர்களும் அதுக்கு பங்கு வைத்து அந்த போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளார்கள்.
இதனைத் தொடர்ந்து இந்த வர்ணனை தருவதற்காக திரு அரவிந்தன் அவர்களை இளைய தலைமுறையின் ஒரு அறிவிப்பாளர் என இப்பொழுது நாங்கள் அறிய தருகிறோம். BPL 2026 ஆண்டுக்கான முதலாவது தொடரினுடைய இறுதிப் போட்டியில் சந்தித்திருக்கிறோம். தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டியானது செல்பிளஸ் மற்றும் பட்டில்கள சூப்பர் 6 ஆகிய அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் செல்பிளஸ் அணி வெற்றி வாகையினை சுவீகரித்துக் கொள்ள 10 பந்துகளை சந்தித்து 33 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். தற்போது அதிரடி துடுப்பாட்ட வீரர் அமுதனை நோக்கி பந்து வீச்சாளர் கிளைமன் இதோ இந்த இறுதிப் போட்டியினுடைய ஆட்டத்தை சூடு பிடிக்க போகின்ற பந்து வீச்சு ஓவராக இது அமைய போகிறது. கிளைமன் அமுதனை நோக்கி அடித்தாடப்பட்ட பந்து பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு. இப்பொழுது அமுதனை ஆட்டமிழக்க செய்திருக்கிறார் கிளைமன். மிக வேகமாக பந்து வீசக்கூடிய கிளைமன் மித வேகமாக இப்பொழுது பந்தினை வீசி ஆட்டமிழக்க செய்திருக்கிறார் செல்பிளஸ் அணியுடைய அதிரடி துடுப்பாட்ட வீரர் அமுதனை. தற்போது அமுதனுடைய இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரராக வினித், இடது கை துடுப்பாட்ட வீரர் வினித் இதோ இந்த சவால் கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி மலை சூழ இப்பொழுது அந்த மலை விட இறுதிப் போட்டியினுடைய சுவாரஸ்யமான இறுதி நிமிடங்கள் இதோ உங்களுக்காக. பந்து வீச்சாளர் கிளைமன் இடது கை துடுப்பாட்ட வீரர் வினித்தை நோக்கி என்ன செய்ய போகிறார் வினித்? பந்து வீச்சாளர் மிக நிதானமான ஒரு பந்து வீச்சாளராக இந்த வேளையில் செயற்பட வேண்டும். பொதுவாக இவ்வாறான இறுதிப் போட்டிகளில் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் என்று சொல்வார்கள். இறுதி நேரங்களில் சில வான வேடிக்கைகளையும் அந்த போட்டிக்கான தங்களது பங்களிப்பையும் வழங்கக்கூடிய பிக் மேட்ச் வீரராக தற்போது வினித் இருப்பாரா? பந்து வீச்சாளர் கிளைமன் இதோ வினித்தை நோக்கி வீசப்படக்கூடிய பந்து, அடித்தாடப்பட்ட பந்து, அவருக்கு உரித்தான பாணியில் ஒரு 6 ஓட்டத்தை சுவீகரித்திருக்கிறார் வினித். இந்த வழியில் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ் தேவிக்கு சவால் விடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். பொதுவாக கொக்குவில் எக்ஸ்பிரஸ் என்று சொல்வார்கள் வரை செல்லமாக அந்த அளவுக்கு ஒரு வேக பந்து வீச்சாளராக தன்னை யாழ் பல்கலைக்கழகத்தில் நிர்ணயித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட வீரர் நவீன் அவர்களுக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இடது கை பந்து வீச்சாளர் வினித்தை நோக்கி தற்போது ஆட்டமிழந்து வெளியேறுகிறார் துடுப்பாட்ட வீரர் வினித். ஒரு சிறப்பான களத்தடுப்பு நிவேதனினால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது ஆட்டமிழப்பு என நடுவர் தீர்மானிக்க துடுப்பாட்ட வீரர் 3ஆம் நடுவருக்கான விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார். அது நிராகரிக்கப்பட இந்த போட்டியில் செல்பிளஸ் அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தற்போது 35 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். செல்பிளஸ் அணி ஒரு விக்கெட்டை இழந்து இன்னும் 7 பந்துகளில் 25 ஓட்டங்களை பெறப்பட வேண்டும். சண்முகா ஸ்கோர் ஒருக்கா சொல்லுங்க சரியா, பிறகு எது பிரச்சனை வந்துடக்கூடாது. 7 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். மீண்டும் பந்து வீச்சாளர் கிளைமன் துடுப்பாட்ட வீரர் புதிய துடுப்பாட்ட வீரர் சண்முகாவை நோக்கி இதோ கிளைமன். இதோ மீண்டும் கிளைமன் ஒரு தனக்கு உரித்தான பந்து வீச்சு பாணியில் இதோ சண்முகாவை நோக்கி வேளையில் ஒரு டொட் பந்து வீச்சாக அமைகிறது. மீண்டும் வெற்றி வாய்ப்பை செல்பிளஸ் அணியினில் இருந்து தற்போது
பட்டர்கள் சூப்பர் சிக்ஸ் அணி பக்கமாக கிளைமன் எடுத்து சென்றிருக்கிறார் என்பதை இந்த வேளையில் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மீண்டும் பந்து வீச்சாளர் கிளைமன் துடுப்பாட்ட வீரர் சண்முகாவை நோக்கி தனக்கே உரித்தான லாபகமான முறையில் ஒரு டாட் பந்தாக அமையுமா? ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு துடுப்பாட்ட வீரரை திணறடிக்கக்கூடிய பந்து வீச்சாக அமைந்திருக்கிறது. கிளைமனின் பந்து வீச்சு ஓவர் செல் பிளஸ் அணிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த வேளையில் ஞாபகப்படுத்த வேண்டும். மீண்டும் இந்த போட்டியினுடைய இறுதி சுவாரஸ்யமான நொடிப்பொழுதுகள் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 5 பந்துகளில் 26 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். இந்த போட்டியில் 4-6 ஓட்டங்கள் விளாசப்பட வேண்டும். அவ்வாறு விளாசப்பட்டால் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை செல்பிளஸ் சுவீகரிக்கலாம். பந்து வீச்சாளர் ஜெகன் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சாளர். சூழ்நிலைக்கேற்ப தன்னை அப்படியே பிரயோகிக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். பார்ப்போம் அவருடைய சாமர்த்தியமான பந்து வீச்சு இந்த ஓவராக அமையமாக இருந்தால் பிபிஎல்லினுடைய முதலாவது சவால் கிண்ணத்தை சூப்பர் சிக்ஸ் அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக காணப்படுகிறது. கள நிலவரத்தினை வைத்து நினைக்கும் போது அரவிந்தன் உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? பிபிஎல் சீசன் 1 டைட்டில் வின்னர் யாராக இருப்பார்கள்? செல்ஃப்லஸா அல்லது பட்டல்கள சூப்பர் சிக்ஸ் ஏ அணியா? எங்கே உங்களது கணிப்புகளை தெரிவியுங்கள் எங்களுக்கு. கிரிக்கெட்டை எப்போதுமே சொல்வார்கள் கணிக்க முடியாத போட்டி என்று. எந்த நேரத்தில் எந்த இடையமாக இருந்தாலும் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான தன்மை கிரிக்கெட்டுக்கு இருக்கிறது. பந்து வீச்சாளர் ஜெகனுடைய பந்து வீச்சுக்கு ஒரு 6 ஓட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த பந்து வீச்சு ஆட்டமிழப்பாக மாற 4 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. இந்த போட்டி கிட்டத்தட்ட சூப்பர் சிக்ஸ் அணியின் பக்கமாக மாறி இருக்கிறது. தற்போது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட துடுப்பாட்ட வீரர் டயலன் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். இந்த போட்டியினுடைய கீ பிளேயர் என்று சொல்லலாம். இந்த போட்டியினுடைய கீ பிளேயராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் பந்து வீச்சாளர் கிளைமன். போட்டி சுவாரஸ்யமாக இருக்குமா? 4 பந்துகளில் 26 ஓட்டங்கள். ஏதேனும் ஒரு நோ பால் அவ்வாறான ஒரு உதிரி ஓட்டங்கள் கிடைக்குமாக இருந்தால் போட்டி சற்று சுவாரஸ்யமாக இருக்கும். பந்து வீச்சாளர் ஜெகன் அடித்தாடப்பட்ட பந்து ஒரு அற்புதமான ஒரு 6 ஓட்டம். இளம் துடுப்பாட்ட வீரர் பிரசன்னாவினுடைய துடுப்பிலிருந்து மூத்த பந்து வீச்சாளர் ஜெகன் பதம் பார்க்கப்பட்டிருக்கிறார் இளம் துடுப்பாட்ட வீரர் பிரசன்னாவினால். மீண்டும் பார்ப்போம். இது பிரசன்னா மற்றும் ஜெகனுக்கு இடையிலான ஒரு சமராக காணப்படுகிறது. மழை இடைவிடாது போய துடுப்பாட்டம் சிக்ஸர் மழை பொழிய 3 பந்துகளில் 20 ஓட்டங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டி சற்றும் கூட சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் மீண்டும் ஜெகன் இளம் துடுப்பாட்ட வீரர் பிரசன்னாவை நோக்கி அடித்தாடப்பட்ட பந்து பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு கடினமான பிடியெடுப்பு. பந்து வீச்சாளரினால் கோட்டன் போல் முறையில் பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் இந்த போட்டி தற்போது சூப்பர் சிக்ஸ் பக்கமாக அப்படியே திரும்பி இருக்கிறது. இந்த போட்டியை கிட்டத்தட்ட சூப்பர் சிக்ஸுக்கு
வெற்றி வாய்ப்பாக மாற்றி தந்த பந்து வீச்சாளராக கிளைமன் இந்த வேளையில் ஞாபகப்படுத்த வேண்டும். கிளைமன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் பந்து வீச்சாளர் ஜெகன் அடித்தாடப்பட்ட பந்து வீச்சு மீண்டும் பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கொக்குவில் எக்ஸ்பிரஸினால் பிடி எடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த ஆட்டம் இழப்புகள். தற்போது இந்த பட்டர்கல பிரீமியர் லீக்கினுடைய இறுதி போட்டியினுடைய வெற்றி கிண்ணத்தை சூப்பர் சிக்ஸ் தன்வசப்படுத்தி இருக்கிறது. வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி கொஞ்சம் கூட சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாமல் விறுவிறுப்பாக நடந்தேறி தற்போது இறுதி வெற்றியாளரையும் தேர்வு செய்து தற்போது இந்த வெற்றி கிண்ணத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறது பட்டர்கல சூப்பர் சிக்ஸ் அணியினர். வாழ்த்துக்கள். இந்த வேளையில் போட்டியினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழு மற்றும் இந்த போட்டியினை நேரலையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்த அந்த சாய் ஸ்போர்ட்ஸ் ஆகிய நண்பர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான போட்டியாக அமைந்திருக்கும். இந்த போட்டியில் கடைசி நேரம் வரை பட்டர்கல சூப்பர் சிக்ஸ்க்கு பந்து வீச்சாளர் கொக்குவில் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆர்சிபி அணியினுடைய சீருடை அணிந்த கஜன் அவர்களுக்கும் இறுதி வரை வாழ்த்து தெரிவித்த அவரது குடும்பத்தாருக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். Finally, the months of planning, months of waiting, months of dedication, everything comes to end. The Battlegala Premier League Season 1 title winner, the champion, Super 6 Battlegala A goes to the champion. We would like to thank our umpires, Master Subhas and Mr. Manoj Kyan from Madimalanga Sports Club. We extreme our sincere thanks to you boys. கொக்குவில் எக்ஸ்பிரஸ் எங்கிருந்தாலும் உடனடியாக காரியாலயத்துக்கு வருமாறு அழைக்கிறோம். மூச்சு முட்ட கொக்குவில் எக்ஸ்பிரஸ் என்று சொன்னதுக்காக பேடிஎம் கரோ. என்னதான் நாங்கள் கொக்குவில் எக்ஸ்பிரஸ் என்றாலும் அவர் எங்கள் மண்ணின் பெருமை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். பாட்டில்கல பிரீமியர் லீக் சீசன் 1 கிரிக்கெட் முடிவுக்கு வந்த நிலையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு பட்டல்கல சூப்பர் சிக்ஸ் ஏ அணியினர் வருகை தந்திருக்கின்றார்கள். இம்மாதம் 18ஆம் 19ஆம் திகதிகளில் இதே அணிகளுக்கு இடையிலான உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி இதே மைதானத்தில் இடம்பெறும் என்பதனை பட்டல்கல சூப்பர் சிக்ஸ் ஏ அணியினர் தெரிவிக்கின்றார்கள். 7 அணிக்கு 7 பேர் கொண்ட உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி லீக் முறையில் நடாத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். மேலதிக தகவல்களுக்காக உதைப்பந்தாட்ட வீரர்கள் இளையராஜா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவர்தான் போட்டியின் ஏற்பாட்டு குழு தலைவர் என்பதனை இங்கு அறிவித்திருக்கின்றார். உதைப்பந்தாட்ட வீரர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று. தொடர்ந்து பரிசளிப்பு விழாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒலிவாங்கியினை ஏற்பாட்டாளர் கொக்குவில் எக்ஸ்பிரஸிடம் கையளிக்கின்றேன். இந்த போட்டிகளுக்கு அனுசரணை ஷாலோம் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுடைய கட்டிட நிர்மாண தேவைகளுக்கு அனைத்து தேவைகளுக்கும் பட்லிகளில் அமைந்துள்ள ஷாலோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நாட வேண்டியது. உங்களுக்கு ஏற்ற காலகட்டத்தில் உங்களுடைய கட்டிடங்களை நிர்மாணித்துக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் ஷாலோம் கன்ஸ்ட்ரக்ஷன்.
வீட்டுகளை விளையாட்டு மைதானத்தில் இன்று 2 தினங்கள் நடைபெற்ற போட்டிகளுக்கு ஷாሎም கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் திரு சிவா அவர்கள் உங்களுடைய இந்த இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற சூப்பர் 6 விளையாட்டு கழகத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் இப்பொழுது பெருமிதம் அடைகிறார். அதனை போன்று இந்த விளையாட்டு மைதானத்துக்கென்று ஒரு பெயர் உள்ளது. இந்த விளையாட்டு மைதானத்தை இப்போ இந்த விளையாட்டு மைதானம் இப்பொழுது அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு வீட்டு விளையாட்டு மைதானம் போல கருதக்கூடியதாக இப்பொழுது அமைந்துள்ளது. ஆனால் இந்த விளையாட்டு மைதானத்தை பெற்றுத்தருவதற்கு எவ்வித பாடுகள், எத்தனை பாடுகளை பட்டுள்ளார்கள் என்ற எங்களுடைய முன்னோர்களை கேட்டால் தெரியும். இந்த விளையாட்டு மைதானம் உண்மையிலேயே ஒரு சேரும் காடாகவும் கிடைந்த ஒரு இடத்தை எங்களுடைய அடுத்தடுத்த தோட்டங்களில் இருந்து பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த விளையாட்டு மைதானத்தை பட்லுகளை மைதானமாக மாற்றி தந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு இப்பொழுது நாங்கள் நன்றியினையும் கௌரவத்தினையும் இப்பொழுது வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வந்துள்ளோம். அந்த வகையில் எங்களுடைய முதலாவதாக இப்பொழுது எங்களுடைய முன்னாள் வீரர்களுக்கு கௌரவிக்கும் சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்து இப்பொழுது அந்த கௌரவத்தை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பத்துக்கு இப்பொழுது செல்லக்கூடியதாக இருக்கிறது. போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்ய முதலாவது கௌரவத்துக்குரிய